கடந்த 17 ஆண்டுகால அனுபவம், நம்பிக்கை, விடாமுயற்சியின் பயனாக பாதுகாவலர் நிறுவனத்தில் நன்கு அறிமுகமான ஆறுமுகம் சின்னசாமியின் கீழ் பீடு நடைபோடும் லிஸ்டன் பாதுகாவலர் நிறுவனத்தின் 3ஆம் ஆண்டு விருந்துடன் கூடிய கௌரவிப்பு நிகழ்வு பினாங்கு பிளெமிங்கோ மினி அறையில் வெற்றிகரமாக நடந்தது. வெற்றி நாயகன் தலைமை செயல்முறை அதிகாரி ஆறுமுகம் சின்னசாமி கூறுகையில், எங்களின் வெற்றிக்கு என்னுடன் இணைந்து பணியாற்றும் அனைத்து அதிகாரிகள், பணியாளர்கள், அலுவலக குமாஸ்தாக்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கும் வேளையில், இந்த உயர நிலையை அடைய துணையாக எங்களுக்கு தோள் கொடுத்து வரும் நிறுவனங்களுக்கு பாராட்டையும் வாழ்த்தையும் லிஸ்டன் நிறுவனத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டார். எங்கள் நிறுவனம் நாடு முழுவதும் 233 காவல் நிலையங்களில் 1116 உள்ளூர், 275 நேபாள் நாட்டு பாதுகாவலர்களை கொண்டு பினாங்கு 10 மாவுங்கில் தலைமையகத்தை கொண்டு கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. புவான் சுஹாய்னி பக்ரி ஆறுமுகம் சின்னசாமி முதன்மை அதிகாரியாகவும், அமிருல் மைஸ்ரீ நிர்வாக அதிகாரியாக இருந்து லிஸ்டன் பாதுகாப்பு நிறுவனத்தை நடத்தி வருவதாக ஆறுமுகம் பெருமை கொண்டார். CRS நடவடிக்கை வழி கடந்த 2 ஆண்டுகள் பல்வேறு சமுதாய நிகழ்வுகளை நடத்தி வருகிறார்கள். இந்த ஆண்டும் பினாங்கு ஷான் ஹோம்ஸ் மற்றும் யாயாசன் அமால் பினாங்கு TYT அமைப்புக்கும் நிதி வழங்கி மாணவர்களுக்கு தலா 100 வெள்ளியும் வழங்கப்பட்டதாக கூறினார். மாணவர்களின் உயர் படிப்பு, வசதி குறைந்த குடும்பங்களுக்கு அடிப்படை உதவிகள், வேலை வாய்ப்புகள், இன்னும் பல சேவைகளை லிஸ்டன் நிறுவனம் செய்து கொடுத்து வருவதை உறுதிப்படுத்தினார். இந்த நிகழ்வில் எங்களுடன் சேவையில் ஈடுபட்டு லிஸ்டன் பாதுகாப்பு நிறுவனத்தை வெற்றி பாதையில் கொண்டு வந்தவர்களை பாராட்டி கௌரவிப்பும் செய்யப்பட்டது. நிகழ்வில் பினாங்கு ஷான் ஆசிரம குழந்தைகளும் ஆளுநரின் யாயாசன் அமால் அமைப்புக்கும் நிதியினை பினாங்கு ஆளுநரின் பிரதிநிதியிடம் வழங்கினார் ஆறுமுகம் சின்னசாமி. என் பேர் ஆறுமுகம் சின்னசாமி. லிசன் செக்யூரிட்டி சார்பாக இன்றைக்கி நம்ம ஒரு நிகழ்ச்சி செஞ்சுருக்கோம். இது முதல் நிகழ்ச்சி இல்லை. நாங்கள் செய்கிற நிகழ்ச்சி எவ்ரி குவார்ட்டர், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த CSR ப்ரோக்ராம் செய்வோம். நார்மலி இந்த CSR ப்ரோக்ராம் என்ன செய்வோம்னா, நம்ம சூஸ் பண்ணுவோம். ஒன்று படம் என்ன பிரிச்சிருக்காரு, அதாவது கல்வியை சம்மந்தப்பட்ட படம், NGO அப்போ அந்த NGO என்ன NGOன்னா மக்களுக்கு உதவி செய்கிற NGOs. தென் அதுக்கு அடுத்தது இந்த ருமான யத்தீம், அதாவது யத்தீம் சொல்கிறதோட அந்த நடைமுறையில் வருமானம் குறைவாக இருக்கிற பிள்ளைங்களை, இல்லை சிரமத்தில் இருக்கிற பிள்ளைங்க இந்த ருமான யத்தீம் எடுத்து வளர்த்து அவங்க கல்வி கொடுக்குறாங்க. ஸோ எங்கள் சார்பாக எங்களால் முடிஞ்ச அவங்களுக்கு தேவையான பொருள்கள் அல்ல பணத்தொகையோ நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது முதல் தடவை இல்லை, நாங்கள் எவ்ரி குவார்ட்டர் செஞ்சுக்கிறோம். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.